எல்லோரும் நலமுடன் வாழ நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். பொதுவாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலகட்டத்தில் ஜோதிடம் பார்க்காதவங்களோ அல்லது வாஸ்து பார்க்காதவங்களோ இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நீங்கள் சில பேர் நம்மளுக்கு ஆப்போசிட்டாக சில பேர் இருப்பாங்க. இந்த கடவுளே இல்லை, வாஸ்துவே இல்லை, இந்த ஜோதிடமே இல்லை அப்படின்னு சில ஒரு கோஷ்டிகள் இருக்கும். ஆனால் இந்த கடவுள் இல்லை, வாஸ்து இல்லை, ஜோதிடம் இல்லைன்னு யார் யார் சொன்னாங்களோ எனக்கு தெரிய அவங்க தான் வாஸ்து பார்க்குறதுக்கு ஜோதிடம் பார்க்குறதுக்கு நிறைய மறைமுகமாக எனக்கே அழைப்பு கொடுத்துருக்காங்க. நிறைய அவங்க வீட்டுக்கு நானே போய் பார்த்துருக்குறேன். ஆனால் கேட்டால் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அதை சொல்லுவாங்கள்ல, கீழே விழுந்தா கூட மீசையில் மண் ஓட்டக்கூடாதான் ஒரு பழமொழி இருக்குது. அது என்ன பழமொழி அப்படின்னா, கீழே விழுந்துருவான், கைகாலெல்லாம் அடிபட்டு போயிடும், ஆனால் மீசையில் மண் பட்டால் அவனுக்கு ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமாக. எனக்கு வாஸ்து மேலேயோ ஜோதிடத்துலேயோ நம்பிக்கை இல்லைங்க. என்ன பண்ணுறது, என் சம்சாரம் கேட்குது, எங்கள் பையன், எங்கள் புள்ள எல்லாருமே இதை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. சரி பார்த்துட்டு போட்டுன்னு நான் யதார்த்தமாக சொல்கிறேன். ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு இல்லைம்பியா. அப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் கடவுளுக்கு அடுத்தபடியாக ஒருத்தரை மதிக்கிறாங்கன்னா எல்லாம் உங்களை மட்டும்தான் மதிக்கிறாங்க. ஏன்னா கடவுளுக்கு நிகரானவங்க தான் இந்த ஜோதிடர். புரியுதுங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஜோதிடத்தை முதல்ல நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்குன்னு ஒரு தகுதியை நம்ம நிர்ணயம் பண்ணி வச்சுருக்கணும். நிர்ணயம் பண்ணுறதுனா எக்காரணத்தை கொண்டும் நம்ம எல்லாமே ஒரு விதத்தில் கடவுளுக்கு நிகரானவங்க தான் நான் சொல்லுவேன். அப்படின்னா நம்ம எக்காரணத்தை கொண்டும் நம்முடைய தொழிலில் எந்த சூழ்நிலையிலையும் பொய், பித்தலாட்டம், அடுத்தவனை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது, அடுத்தவனை வதைச்சி சித்திரவதை பண்ணி அவனுக்கு நடக்காத விஷயத்த நீ இப்படி போயிடுவே அப்படி போயிடுவே, அதனால் இப்படி ஒரு பரிகாரம் பண்ணினா 2 லட்சம் சம்பாரிச்சிடலாம், 10 லட்சம் சம்பாரிச்சிடலாம், இப்படி பொய் பித்தலாட்டம் செஞ்சு நீங்கள் ஒரு வாழ்க்கை தரத்தை நடத்தணும் அப்படின்னோம்னா நிச்சயம் அவர்கள் ஜெயிக்கவே முடியாது. தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி நிச்சயம் குறைஞ்சே தீரும். அப்போ ஒரு ஜோதிடர்களுக்கு அழகு என்ன அப்படின்னா, நல்ல ஒரு அன்பான வார்த்தை, கஷ்டத்தில் வர்றவனுக்கு ஒரு அனுசரணையான வார்த்தை, அவனை உடம்பை கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி அனுப்பிவிடணும். ஒரு உதாரணத்துக்கு எங்கள் ஊரில் ஒரு சின்ன டாக்டர் இருக்கார். அந்த டாக்டரு என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவன் காய்ச்சலோடு போவான், இல்லைன்னா ரொம்ப கஷ்டத்தோடு போடுவான். போன உடனே அந்த டாக்டர் ஊசியும் போட மாட்டாப்புல, எதுவும் பண்ண மாட்டாப்புல. அவர் செய்யக்கூடிய ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நம்மளுக்கு காய்ச்சல் குணமாயிரும். போன உடனே வாங்க 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 உட்காருங்க உட்காருங்க, நல்லா இருக்கீங்களா, உடம்பு சௌக்கியமா, இவனே வைத்த வழியில் தான் போகிறான். டாக்டர் போனோடனே நல்லா இருக்கீங்களா, சௌக்கியமா, வீட்டில் அம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களான்னு சொல்கிறப்பயே பாதி வலி நம்மளுக்கு காணாமல் போயிடும். அப்போ வர்றவங்களுக்கு நம்ம பேசக்கூடிய அந்த அன்பு, அரவணைப்பு, வார்த்தைகள் மூலம்தான் அவங்கள நம்ம தேத்த முடியும். அப்போ எந்த தசா புத்திகள் அவங்களுக்கு நடந்தாலுமே நம்ம கேபி ஜோதிடத்தில் சொன்னால், இந்த 8, 12ஆம் பாவங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய புத்திகள் நடந்தாலும் அல்லது 8, 12ஆம் பாவங்களை இயக்கக்கூடிய புத்திகள் நடந்தாலும் அவனுடைய பிரச்சனை, அதான் சொல்லுவோமே, ஊருப்பட்டது எது தப்பு தப்பாக சொல்லணுமோ அதை பூரா 8, 12 தப்பு தப்பாக சொல்லிகிட்டே போகலாம். அப்போ அது மாதிரியெல்லாம் ஒரு புத்தி நடக்குது அப்படின்னா, இப்படியெல்லாம் இருக்கும், இதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்க இதை பண்ணாதீங்கன்னே சொல்லி அவனை தேர்த்தணுமே தவிர, பார்த்துப்போ சூரியன் 8, 12ஆவது ராசிகளை தொடர்பு கொள்ளுது, உன் தலையில் அடி உழுகும், மண்டை உடையும், மூளை வெளியில் வரும், இப்படியெல்லாம் பேசி பழகவே கூடாது. இப்படி பேசி பழகணும்னாவே அவன் ஏன்டா இந்த ஜோசியத்தை வந்தான் அப்படின்னு நினைப்பான். அப்போ நம்மக்கிட்ட வர்றப்ப அவன் ஒரு ஜாதகம் பார்த்துட்டு ஒருத்தர் திரும்பி போகிறப்ப சந்தோஷமாக எவன் போகிறானோ அவன் தான் மிகப்பெரிய ஜோதிடர்னு சொல்லுவேன். நல்ல ஜோதிடருக்கு அழகு என்னென்னா, ஒருத்தர் நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்துக்கிட்டு அவன் சிரிச்சுக்கிட்டே போகணும். சிரிச்சுக்கிட்டு போனான்னா அந்த ஜோசியர் நல்ல ஜோசியர். அப்படின்னு நொந்து போனான்னா அவனாட்ட ஒரு மோசமான ஜோதிடர் உலகத்தில் எவனே இல்லை. அப்போ பணம் சம்பாதிக்கிறதுக்காக அந்த ஒரு கெட்ட தசாபுத்திகள் நடந்தாலுமே நீ இப்படித்தான் அப்படித்தான்னு சொல்லி 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 சொல்லியே அவனை மேலும் பயமுறுத்தி 4 நாளில் சாக போகிறவன் இவன் ஜோசியத்தை ஜாதகம் பார்த்துட்டு போன உடனே அடுத்த நாளே ஹார்ட் அட்டாக் வந்துடும். அதே சிந்தனையில் இருப்பான். அப்போ நம்முடைய வாக்கு என்பது அந்த இதுக்கு ஒரு பலிதம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. எல்லாருமே உங்களுடைய வாக்கை ஒரு தர்மமான வாக்காக நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா நிச்சயம் ஜோதிடர், மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், ஜோதிடர் என்பவர் ஒரு தெய்வ வாக்குகளை கூறக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடவுளுக்கு நிகரானவங்க தான். அப்போ இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை பேசுகிறோம். இன்றைக்கி
குரு ஜோதிட ஆராய்ச்சி மையம். கிட்டத்தட்ட சதீஷ் எனக்கு ரொம்ப நாளாகவே பழக்கம். அவரோட உழைப்பு என்னங்கிறது எனக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் ஆனால் இதை இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறேன்னா அது எப்படின்னா ஓகே பண்ணிடலாமா, சூப்பராக இருக்குமா, எப்படின்னா அப்படின்னு ஒவ்வொரு முறையும் மாணவர்களுக்கு ஆனால் இது இப்படி டெலிவரி பண்ணால் நல்லா இருக்குமா, இந்த விஷயத்தை இப்படி சொன்னால் மாணவர்களுக்கு போய் ரீச் ஆகுமான்ட்டு அந்த மாணவர்களுடைய சிந்தனையவே மையப்படுத்தி அவங்களுக்கு டெலிவரி கொடுக்குறதுலையே அந்த கவனத்தை செலுத்திட்டு இருப்பார். அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் உங்களுக்கு கிடைக்கிறது உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு வரம் தான். நிறைய மாணவர்களை போய் பாட்டு பாருங்கள், எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு ஒரு சாபம்பாங்க. உங்களுக்கு இந்த ஆசிரியர் ஒரு வரம் தான். ஏன்னா சதீஷ் ஒரு பக்கம் முதல்ல இருந்த இடத்துல படித்த இடத்துல சதீஷோட வீடியோ போட்டு அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 50, 60,000, 70,000 வியூஸ் பிச்சுக்கிட்டு ஓடுது. வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே அந்த வீடியோவுக்கு ஃபோன் நம்பர் போடாமல் போட்டனால அந்த சேனலுக்கு சொந்தக்காரர் யாரோ அவர்கிட்ட கூப்பிட்டு, சார் இந்த சதீஷுங்கிற ஒரு நல்லா பேசியிருக்காரு, சூப்பராக பேசியிருக்காரு, ஜாதகம் அற்புதமாக சொல்லியிருக்காரு, அவரோட நம்பர் கொஞ்சம் கொடுங்கன்னு அந்த ஜோசியத்தையே போய் கேட்டால் எப்படி இருக்கு? அவரு காட்டு அப்படியே மண்டையில் அப்படியே மூளை என்னடா நம்ம நேற்று வந்த பையன் இந்த போல வீடியோ போட்டு நம்ம போட்ட வீடியோ ஓட மாட்டேங்குது, இந்த வீடியோ 50,000, 60,000 ஓடுது, எல்லாருமே இவர்கிட்ட ஃபோன் நம்பர் கொடுங்க, ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு நம்மளே கேட்க மாட்டேங்கிறாங்க, இவருடைய நம்பரையே கேட்குறாங்களே அப்படின்ட்டு அந்த பையனுக்கெல்லாம் என்ன தெரிய போகுது, நீங்கள் அவனை கேட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாப்புல. ஆனால் இதில் படித்த மாணவர்கள் மேலே ஒரு ஸ்டெப்பு போனால் சந்தோஷப்படணுமே தவிர பொறாமப்படுறவருக்கு குருவுக்கு அழகே இல்லை. அப்படி குருவாக இருக்கக்கூடிய ஆள் நீ வகுப்பே நடத்தக்கூடாது. நான் சொல்கிறக்கூடிய அதிசயம்தான். தன்னுடைய மாணவர்கள் மேலே போனாங்கன்னா அதை ஆசைப்பட்டார்னா அவர் குரு. மாணவர்கள் வளர்ச்சி அடைகிறத பொறுக்க முடியலன்னு நீ அந்த குருவுக்கு உண்டான அந்தஸ்தே கிடையாது. அப்போ யாரோடைய ஜாதகத்தில் இந்த குரு பகவான் 8, 12வது ராசிகளை இயக்கினாலும் சரி அல்லது 8, 12வது ராசிகளை தொடர்பு கொண்டாலுமே உங்களுடைய ஜாதகத்தில் குரு 8, 12வது ராசிகளை தொடர்பு கொண்டாலும் சரி அல்லது 8, 12ஆம் பாவங்களை இயக்கினாலும் சரி, தொடர்புகளாக இருந்தாலும் சரி, இயக்கமாக இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஆசான் அமைய மாட்டார். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா அதையே உங்களுடைய ஜாதகத்தில் 8, 12ஆம் பாவங்களை இயக்கக்கூடிய ஒரு குருவாக இருந்தாலும் சரி, தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு குருவாக இருந்தாலும் சரி, சதீஷ்கிட்ட படிச்சிங்கன்னா விதியும் வென்று மதியின் மூலம் நல்ல குரு ஆசானாக அமைவார். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி ஜாதகத்தில் மோசமாக இருந்தாலுமே இப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட படிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆசான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைப்பார். ஏன்னா ஒரு கிரகங்கள் தன் வேலையை செய்தே தீரும் தன்னுடைய தசாபுத்தி காலகட்டங்களில், தப்பவே முடியாது. அப்போ நம்ம இன்றைக்கி பேசக்கூடிய தலைப்பு ஜோதிடமும் வாஸ்து. ஜோதிடம் வேற இல்லை, வாஸ்து வேற இல்லை, ரெண்டும் ஒன்று தான். இப்போ ஜோதிடத்தை எப்படி நம்ம கேட்டகரியில் பிரிக்கிறோம் அப்படின்னோம்னா, ஜோதிடங்கள் பூராமே நவகிரகங்களுடைய அடிப்படையில் வரக்கூடியது. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன் அப்படிங்கக்கூடிய நவகிரகங்கள் அடிப்படையில் போகிறது தான் ஜோதிடம். இந்த வாஸ்து அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பஞ்சபூதங்களான நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படிங்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்களை சார்ந்து இயக்கக்கூடியது தான் வாஸ்து. அப்போ இந்த ஜோதிடமும் வாஸ்துவும் ஒன்றுக்கு ஒன்று அப்படியே மிங்கிள் ஆகிட்டே தான் இருக்கும். இது வேற கிடையாது, அது வேற கிடையாது. அதனால தான் ஒரு ஜோதிடம் படித்த ஒரு ஜோதிடரும் வாஸ்து தெரிந்த ஒரு வாஸ்து நிபுணரும் இருவரும் ஒரே நபராக இருந்தால் அந்த துறையில் சிறந்து விளங்கலாமே தவிர தனித்துவமாக ஒரு வாஸ்து படித்தவனால் வாஸ்து சொல்ல முடியாது, வாஸ்து மட்டும்தான் சொல்ல முடியும், ஜோதிடத்தை சொல்ல முடியாது. அதே மாதிரி ஜோதிடம் மட்டும் படித்திருந்தால் வாஸ்து தெரியவில்லை என்றால் வாஸ்துல சொல்ல முடியாது. அப்போ கேட்டகரி வெவ்வேறு விதமாக போயிடும். அப்படிப்பட்ட இந்த ஒரு அற்புதமான ஒரு விழாவில் ஜோதிடத்தையும் வாஸ்துவையும் ரெண்டையும் ஒருங்கே இணைத்து பல காலமாக தன்னுடைய தொழிலில் அதிக ஆர்வம் கொண்டு பல மக்களை காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஜோதிடத்துடைய வாஸ்துவில் ஒரு மூத்த ஆசான் ஐயா, பேர் தெரியல எனக்கு, லட்சுமணன் ஐயா.
அவர்களுக்கும் எங்களுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி நம்முடைய துவக்கத்தை ஆரம்பிக்கலாம். இப்போ நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் வாஸ்து சொல்கிறதுக்கு நான் சொல்லக்கூடிய சிம்பிளான டிப்ஸ், நீங்கள் எதையுமே கற்றுக்க வேணாம், நான் சொல்கிறத மட்டும் கற்றுக்குங்க. நேராக உங்கள் ஊரில் போங்க, சிவன் கோயிலில் நவகிரகங்கள் இருக்கும். இந்த நவகிரகங்கள் எங்கெங்கே இருக்குதுன்னு மட்டும் கற்றுக்குங்க. இந்த நவகிரகங்கள் பொதுவாக எந்த கோயிலாக இருந்தாலும் ஈசானிய மூலையில் தான் இருக்கும். அப்போ ஈசானிய மூலையத்தில் நவகிரகங்கள் இருக்குது அப்படின்னா, இப்போ தான் சொல்கிறோம் முருகன்னா இப்படி இருப்பார், திருவண்ணாமலை ஈஸ்வரர் இப்படி இருப்பார், மதுரை மீனாட்சி அம்மன் இப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு உருவத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம். எப்பயுமே தெரியல. நம்மளுக்கு தெரிஞ்சது ஈஸ்வரன்னா யாரை தெரியும்? நடிகர் திலகம் சிவாஜி கணேசனை தான் எனக்கு தெரிஞ்சு சிவனாக தெரியும். சிவன்னாவே எனக்கு தெரிஞ்சு நடிகர்களை சிவாஜி கணேசன் தான் இப்பயுமே தெரியும். சிவன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டுன்னா எனக்கு சிவாஜி படம் தான் தெரியும், இவர் தெரியும், சிவன் தெரிய மாட்டார். அதே மாதிரி முருகனை போய் பார்க்கலாம்னா நடிகர் சிவகுமார் தான் தெரியும். ஏன்னா அவர் தான் முருகனுடைய அந்த வேஷத்தை முதல்ல காட்டினார். நான் தான் முருகன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அழகாக காமிச்சது. அப்போ என்ன ஒரு விஷயம்னா, நவகிரகங்கள் தான் கடவுள். தனிப்பட்ட முறையில் ஒரு கடவுள் என்பது இல்லை. பஞ்சபூதங்கள் கடவுள். பஞ்சபூதங்கள்னா என்ன? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அப்போ நம்ம நின்று பேச இருக்கக்கூடிய தத்துவம் எந்த தத்துவத்தில் நின்று பேசுகிறது தெரியுங்களா? அக்னி தத்துவத்தில் நின்று நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். இது மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் அக்னி தத்துவம் உள்ள இடம் திருவண்ணாமலை, நீர் தத்துவம் உள்ள இடம் திருச்சியில் திருவனைக்காவல், காற்று தத்துவம் உள்ள இடம் காளகஸ்தி, ஆகாய தத்துவம் உள்ள இடம் சிதம்பரம். இப்படி இந்த தத்துவங்கள் அனைத்தும் நிரம்பிய இடம் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் உண்மை. அப்போ இந்த நவகிரகங்களுடைய இடத்த மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அந்த கிரகத்துடைய காரகத்துவத்தை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நவகிரக இடத்துல போய் பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒரு இந்த ஸ்டூல், இந்த சேர், இந்த மட்டமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த கம்பி இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல, இந்த கம்பி இருக்கக்கூடிய அந்த மையங்கிறது தான் பிரம்மஸ்தானம்னு பேர். இந்த பிரம்மஸ்தானத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பகுதி கிழக்கு பகுதி, கிழக்கில் தான் சுக்கிரன் இருப்பார். பிரம்மஸ்தானத்தில் சென்டர் மையத்தில் சூரியன் இருப்பார். மேற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உட்கார்ந்துருப்பார். தெற்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உட்கார்ந்துருப்பார். வடக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் உட்கார்ந்துருப்பார். தென்கிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா சந்திரன் உட்கார்ந்துருப்பார். வடகிழக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா புதன் உட்கார்ந்துருப்பார். வடமேற்கு மூலையை பார்த்தீங்கன்னா கேது பகவான் உட்கார்ந்துருப்பார். தென்மேற்கு மூலையை பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உட்கார்ந்துருப்பார். இதுதான் நவகிரகங்களுடைய இருப்பிடம். இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் ஜோடி சேர்த்து நீங்கள் பழகிட்டீங்கன்னா வாஸ்து ஈஸியாக சொல்லிட்டு போகலாம். வேறு கஷ்டமே இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு ஜோதிடமும் வாஸ்து கஷ்டமே இல்லை, ரொம்ப ஈஸியான மேட்ரு தான். ஆனால் மூளையில் ஏற்றிக்கணும், படிக்கக்கூடாது. 1 2 2 2 2 4 3 2 6 4 2 8னா கடைசி வரைக்கும் 1 2 2 2 2 4 3 2 6 தான் இருக்கணும். சொல்ல முடியாது, மனசில் உள்வாங்கிக்கணும். அப்போ இந்த கிரக காரகத்துவம் நம்மளுக்கு ஜோதிடமாக இருந்தாலும் சரி, வாஸ்துவாக இருந்தாலும் சரி, கிரக காரகத்துவம் நம்மளுக்கு தெரியணும். அப்போ கிரக காரகத்துவம் பாவகாரகத்துவம் தெரியாமல் ஒரு ஜோதிடரும் சொல்லவும் முடியாது, வாஸ்துவும் சொல்ல முடியாது. இப்போ இங்கே ஜோதிடம் பெருசா வாஸ்து பெருசா அப்படின்னா என்னை பொறுத்தளவுக்கு ஜோதிடம் தான் பெருசும்பேன், வாஸ்து 2வது தான். ஏன் அப்படின்னா ஜோதிடம் என்பது 12 பாவங்களில் இருக்கக்கூடிய விஷயம். அந்த 12 பாவத்துக்குள்ளே தான் 4ஆம் இடம்ங்கிற வாஸ்து இருக்குதே தவிர இந்த வாஸ்து என்ற விஷயத்தில் ஜோதிடம் இல்லை. அப்போ தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுதான் இங்கே வரும். அதைத்தான் சிம்பிளாக சொல்லப்போனால் சட்டியில் என்ன இருக்குதோ அதுதான் அகப்பியில் வரும். வீட்டில் புளிக்குழம்பு வச்சுட்டு அகப்பி வச்சு எங்கடா மட்டன் சிக்கன் காணாமேன்னு தொலைவக்கூடாது. ஏன்னா நீ வச்சது புளிக்குழம்பு, அங்கே எப்படி அகப்பியில் மட்டன் வரும்?
அப்போ இங்கே விதியில் என்ன இருக்குதோ அதுதான் கொடுப்பனையாக வரும். அதுதான் தசா புத்தி. தசா என்பது சட்டி, புத்தி என்பது கரண்டி எடுக்கக்கூடிய அந்த அகப்பை. அப்போ விதியில் என்ன இருக்குதோ அதுதான், தலையில் என்ன எழுதியிருக்குதோ அதுதாண்டா நடக்கும் அப்படிங்கிறாங்களே பழமொழி. உன் தலையில் என்ன எழுதி வச்சுருக்குதோ அதுதாண்டா நடக்க போகுது, மாற போகிறது இல்லைன்னு. அப்போ நம்ம ஒரு ஜோதிடமும் வாஸ்துவும் தெரிஞ்சால் இந்த தலையெழுத்தை நம்மளால் மாற்ற முடியுமா அப்படின்னா, ஆண்டவனால் கூட தலையெழுத்தை மாற்றவே முடியாது. ஆனால் நம்மளால் குறைக்க முடியும். பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போகிறப்ப 4 போலீஸு டிரைவிங் லைசன்ஸ் இல்லாதவனை, புகை சர்டிஃபிகேட் இல்லாதவனை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு இது தெரியுது அப்படின்னா, தன்னுடைய மதியங்கக்கூடிய புத்திகளின் அடிப்படையில் ஒன்று போலீஸ்காரரு போனதுக்கப்புறம் போகணும், இல்லைன்னா ரெக்கார்டு நம்மக்கிட்ட இருக்கணும். இது இல்லாமல் போனால் நம்ம மாட்டிக்குவோம். அப்போ மாட்டிக்குவோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம ஜோதிடத்தை ஏன் பார்க்குறோம்னா, உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். இப்படியெல்லாம் ஒரு கெட்ட தசாபுத்தி நடக்குது அப்படின்னா, அந்த தசாபுத்திக்கு தகுந்தாற்போல் கடவுளுடைய வழிபாடுகள், உணவு தானங்கள், நம்ம செய்யக்கூடிய உதவிகள் மூலம் நம்மளுடைய பாதிப்புகளை குறைத்து கொள்ளலாமே தவிர, பாதிப்பு நடக்காமல் எந்த ஒருவனாலும், எந்த ஜோதிடராலும் சரி, கடவுளாலையும் மாற்ற முடியாது. கீழே உளுந்து வண்டியில் போய் ஆக்சிடெண்ட் ஆகி மண்டை உடஞ்சி 2ஆக பிளந்து உயிர் போகிறதுக்கு, கீழே உளுந்து மண்டையில் அடிபட்டு ஒரு 10 நாளைக்கு கோமா ஸ்டேஜில் இருந்து உயிர் தப்பிச்சு வந்தால் போதுமா? இது உயிர் போகணுமா, உயிர் தப்பிச்சு வரணுமா? தப்பிச்சு வந்தால் போதும். அப்போ தப்பிச்சு வர்றது என்பது தான் ஜோதிடத்தில் நாம் செய்யக்கூடிய தானங்கள், தர்மங்கள், பரிகாரங்கள், கோவில்கள், கோவில் வழிபாடுகளே தவிர யார்னாலையும் விதியை மாற்ற முடியாது. உனக்கு கெட்ட தசாபுத்தி நடக்குது, ஒரு 1.5 லட்ச ரூபாய் அண்ணங்கிட்ட கொஞ்சம் தட்டி விடு, உன்னை ஓஹோன்னு எந்த பிரச்சனையும் இல்லாமல் மாற்றிடலாம் அப்படின்லாம் ஒருத்தனாலையும் சொல்ல முடியாது. அப்படி ஒருத்தன் சொல்கிறான்னா நீங்கள் நல்ல முட்டாள், உங்கள்கிட்ட நல்லா அரைக்கிறான்னு அர்த்தம். எந்த சூழ்நிலையிலையும் எத்தனை லட்சம் ரூபாய்கள் பணத்தை கொடுத்தாலும் விதியை மாற்ற முடியாது. விதியை மாற்ற முடியாது, அதை புரிஞ்சுக்கணும். அப்போ இப்போ நம்ம பேசுகிறதே ஜோதிடம் வாஸ்து ரெண்டையும் மிங்கிள் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு கிரகத்துடைய காரகத்துவம் உங்களுக்கு தெரியும். சூரியன்னா நம்ம என்ன சொல்லுவோம், எடுத்த உடனே எல்லாரும் சொல்கிறது சும்மா ஒரு சினிமா படம் மாதிரி ஆகிப்போச்சு ஜோதிடத்தில். சூரியன்னா அப்பா, சந்திரனா அம்மா, செவ்வாய்னா தம்பி, புதன்னா மாமன், குருனா புள்ள, ராகுனா அப்பனோட அப்பன், அந்த வழி, கேதுன்னா அம்மாவோட வழி, இப்படி. இதையும் தாண்டி பர்சனலாக வீட்டுக்குன்னு சில தொடர்புகள் இருக்குது. அப்போ ஒரு பாவத்தை எடுத்தோம்னு வச்சுங்க. இப்போ லக்ன பாவம், லக்ன பாவத்திலேருந்து 12 பாவம் அப்படின்னா, லக்ன பாவம்னா ஜாதகருடைய மெயின் கேரக்டரே லக்னம் தான். 2ஆம் இடம்னா தான் இந்த ஜாதகருடைய குடும்பம், தனம், பொருளாதாரம், வாக்கு, பேசக்கூடிய வார்த்தைகள், இதை பற்றி சொல்லக்கூடியது. 3ஆம் இடங்கிறது தான் இந்த கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் அனைத்துமே 3ஆம் இடம். 4ஆம் இடத்துல தான் இந்த நிலம், வீடு, சொத்து, வண்டி, வாகனம், படிப்பு, இதெல்லாமே இருக்குது. 5ஆம் இடத்துல தான் இந்த காதல், காமம், உல்லாசம், பொழுதுபோக்கு, தரகு, கமிஷன், இது மாதிரி. 6ஆம் இடத்துல இந்த வேலை சார்ந்த விஷயம், வெற்றி சார்ந்த விஷயம், கடன் சார்ந்த விஷயம், நோய் சார்ந்த விஷயம். 7ஆம் இடத்துல திருமண வாழ்க்கை, கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய தொழில், வாடிக்கையாளர்கள், பொதுஜன தொடர்பு, இது எல்லாமே. 8ஆம் இடத்துல தான் அதிர்ஷ்டம், 8ஆம் இடத்துல தான் பிரச்சனை. 9ஆம் இடத்துல தான் உயர்கல்வி, 9ஆம் இடத்துல தான் ஏற்றுமதி, 9ஆம் இடத்துல தான் குலதெய்வம், 10ஆம் இடத்துல தான் நம்முடைய மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து. 11ஆம் இடங்கிறது லாபம், ஆசை நிறைவேறது. 12ஆம் இடம் நம்முடைய தாம்பத்தியம் மற்றும் நம்முடைய அயன சயன சுகம். அப்போ இந்த 12 பாவத்தையுமே எடுத்துக்கிட்டோம்னாலுமே ஒவ்வொரு பாவத்துலேயுமே 9 கிரகங்களுக்கு பங்கு இருக்குதுங்க. நம்ம ஒரு பாவத்தை எடுத்தோம்னா, இப்போ 4ஆம் பாவம்னு எடுத்தால் வெறும் இந்த 4ஆம் பாவத்துக்குள்ளே நிலம், வீடு, வண்டி, வாகனம் தான் அப்படின்ட்டு ஒரு கிரகத்துக்கு மட்டும் பங்கு இல்லை. இந்த 4ஆம் பாவத்தில் 9 கிரகத்துக்குமே பங்கு இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம 5ஆம் பாவம்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுங்க. பொதுவாக 5ஆம் பாவத்தில் என்னென்ன காரகம் இருக்குது? குழந்தைகள் இருக்குது, அரசியல் இருக்குது, விளையாட்டு இருக்குது, சினிமா இருக்குது, சீட்டாட்டம் இருக்குது, உல்லாசம் இருக்குது, காதல், இதெல்லாமே இருக்குது. அப்போ 5ஆம் பாவத்தில் குருவுடைய காரகம் குழந்தை, 5ஆம் பாவத்தில் சினிமாவுக்கு காரகன் ராகு, காதலுக்கு காரகன் சுக்கிரன், குழந்தைக்கு குரு, தரகு கமிஷனுக்கு புதன். அங்கேயும் இங்கேயும் ஒரு பேச்சு, இவங்ககிட்ட ஒரு பேச்சு பேசுவியா, அவங்ககிட்ட ஒரு பேச்சுவியா, அண்ணே இந்த இடத்த மட்டும் வாங்கி போடுங்க. இன்னொரு வார்த்தை சொல்லுவான், திருவண்ணாமலையிலிருந்து சற்றே தூரத்தில் 39 கிலோமீட்டரில் இந்த ஃப்ளாட்,
இன்று 1 லட்சம் என்றால் அடுத்த வருடம் 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கும்பியான். திருவண்ணாமலையிலிருந்து 32 கிலோமீட்டரு, அங்கே காலேஜுக்கு அருகிலும்பியா, காலேஜ் 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும். அப்படி அந்த பேச்சை வர்ணனையாக மாற்றி பண்ணக்கூடிய விஷயம். அப்போ இப்படி 12 பாவத்தோடைய மேற்றம் இருக்குது. அப்போ இதில் வீடு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பேசும் பொழுது இந்த நவகிரகங்களுடைய இருப்பிடங்களை தெரிஞ்சு தான் நீங்கள் வாஸ்தே சொல்லணும். வாஸ்துங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா ஒரே வாஸ்து கிடையாது, கிடையவே கிடையாது. வாஸ்துங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனிப்பட்ட முறையில் வாஸ்து இயங்கும். நம்ம என்ன சொல்லுவோம், பொதுவாக தென்கிழக்கு இலக்கு இழுத்துட்டு போனால் ஒருத்தன் கடன்காரன் ஆயிடுவோம்போம், திடீர்னு வந்து நோய் வருங்க, வம்பு வழக்கு வரும்போம், சண்டை வரும்போம். ஆனால் ஒருத்தன் மட்டும் நல்லா இருப்பான். நீங்கள் ஒரு வீட்டை போய் பாருங்கள், ஒரு தெரு வந்து ஒரு வீட்டில் வந்து நல்லா குத்தும். அவன் என்ன சொல்லுவான், என்னையா நீ சொன்ன, தெரு வந்து அக்னி மூலையிலேருந்து வந்து தெரு குத்துது, இந்த தெரு குத்து மூலம் கடன்காரன் ஆயிடுவான்னு ஊரே சொல்கிறாங்க. எங்கள் தாத்தா, நாங்கள் ஒரு 25 வருஷமாக இந்த இடத்துல தான் இருக்கிறோம், பணம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டு இருக்குது, 3 கார் வாங்கிட்டோம், 2 ஏக்கர் இடம் பிடிச்சிட்டோம், இது வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. யாராச்சும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? ஏன் அப்படி? அவங்க மட்டும் ஏன் அப்படி சொல்கிறான்? மோசமான தெருக்குத்து தான், மோசமான கிணறு இந்த மூலையில் தான் எனக்கு இருக்குது, அக்னி மூலையில் கிணறு இருக்குது, தென்மேற்கு மூலையில் கிணறு இருக்குது, மோசமாக இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் நம்ம மோசம்போம். ஆனால் அவனை கேட்டீங்கன்னா எனக்கு சூப்பராக இருக்குதும்பா, எதுவுமே இல்லை, நான் நல்லாவே இருக்கிறேன், 2 தலைக்கட்டும்பா. ஏன்? அங்கே தான் நம்முடைய அறிவை பயன்படுத்தணும். ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வாஸ்து தனிப்பட்ட முறையில் இயங்குமே தவிர ஒட்டு மொத்தமாக இயங்கவே இயங்காது. அதைத்தான் கேபியில் லொக்கேஷன்னு பேர். ஒருத்தர் இந்த மீட்டிங்க்கு வர்றதுக்கு எங்கே மீட்டிங்குன்னு கேட்டோம்னா, நம்ம திருவண்ணாமலைன்னு சொன்னோம்னா அவன் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்டில் இறங்கி வச்சுக்கிட்டு 10 தடவை ஃபோன் பண்ணுவேன் சதீஷுக்கு, சார் எங்கே சார் வர்றது, எங்கே சார் வர்றதும்மா. இல்லைப்பா, இப்படி கொஞ்சம் தூரத்தில் இந்த லாட்ஜ் பேர் என்ன, விஜய்பால், இந்த லாட்ஜுக்கிட்டப்பா அப்படின்னா, இந்த லாட்ஜுக்கிட்ட வந்து மறுக்க சார் இந்த லாட்ஜு கீழே தான் நிற்கிறேன், எங்கே சார் வரணுமா. மறுக்க வந்து இல்லைப்பா நீ மேமாடியில் வாப்பா, மேமாடியில் வந்தோன்னே லைட் சைடில் இருக்குதுப்பா அப்படின்னா, ரைட் சைடு வந்து இந்த முக்கில் நின்று சார் இங்கே தான் சார் நிற்கிறேன், எங்கே சார் காணாமா. இதுவே லொக்கேஷனை தட்டு விட்டோம்னா நேராக இங்கே கொண்டாந்து வண்டி நின்றுடும். அப்போ லொக்கேஷன் என்பது எப்படி கேபி சார ஜோதிடத்தில் உபநட்சத்திரம் என்று லொக்கேஷனை சொல்கிறோமோ அதே மாதிரி தான் வாஸ்துல இந்த மொத்தமாக பொதுவாக பார்க்குறத தவிர்த்து கொஞ்சம் டெப்த்தாக தனிப்பட்ட முறையில் போய் பார்க்கணும். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லி தர்றப்பேன். ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்துலேயும் 9 கிரகங்களில் நல்ல கிரகங்களும் இருக்கும், கெட்ட கிரகங்களும் இருக்கும். நம்ம ஜோதிடத்தில் கேபியில் சொல்லக்கூடிய ஒரே வசனம் என்னன்னா, எந்த ஒரு கிரகங்களும் நன்மையும் செய்யாது தீமையும் செய்யாது, தான் நிற்கக்கூடிய நட்சத்திரத்தின் மூலமாகவோ நன்மையோ தீமையோ செய்யும். இதுதான் நம்மளுடைய கேபி சார ஜோதிடத்துடைய மூல மந்திரமே இதுதான். அப்போ ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த கிரகம் நன்மையும் செய்யும் கெட்டதும் செய்யும். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் நன்மை செய்யக்கூடிய கிரகங்களாக இருந்துட்டா அந்த மூளை பாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன். நல்லா கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் செல்லையெல்லாம் கொஞ்சம் சைலண்டில் போட்டுக்குங்க. நம்ம பேசுகிறது வந்து ரொம்ப அழகான அற்புதமான விஷயம். இப்போ நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, எங்கள் வீட்டில் வந்து அக்னி மூலையில் தாங்க கிணறு இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லைங்க அப்படிங்கிறோம். ஏன் இல்லை அப்படின்னா இந்த அக்னி மூலைக்கு உண்டான கிரகம் என்ன கிரகமோ அந்த கிரகம் அவனுடைய ஜாதகத்தில் யோகத்தை கொடுக்குறவனா இருப்பான். ஒரு உதாரணத்துக்கு வடகிழக்கு அப்படிங்கிற நம்ம வடகிழக்குக்கு அதிபதி யார்? வடகிழக்குக்கு அதிபதி யார் நீங்கள் சொல்லுங்கள். இப்போ ஜோசியருக்கு வந்து முதல்ல எது தெரியுதோ இல்லையோ நவகிரகங்களுடைய இருப்பிடம் தெரியணும். சார் ஜாலியாக பேசலாம், புரியுதுங்களா? நம்மலாம் இங்கே மாணவர்கள், நானும் உங்களோட மாணவர்கள் தான், ஜாலியாக பேசலாம். முதல்ல ஜோதிடம் தெரிகிறதுக்கும் வாஸ்து தெரிகிறதுக்கும் நவகிரகங்களுடைய இருப்பிடம் தெரியணும். வடகிழக்கில் எந்த தெய்வம் இருக்கும்? வடகிழத்தில் இருக்கிறது புதன் பகவான் தான் இருப்பார். மீண்டும் நீங்கள் போய் எங்கேயாச்சும் உங்கள் ஊரில் சிவன் கோயில் இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் போய் நவகிரகத்துக்கிட்ட போய் நின்று வடகிழக்கில் பார்த்தீங்கன்னா புதன் இருப்பார், தென்கிழக்கில் சந்திரன் இருப்பார், தென்மேற்கில் ராகு இருப்பார்,
வடமேற்கில் கேது இருப்பார், வடக்கில் குரு இருப்பார், தெற்கில் செவ்வாய் இருப்பார், மேற்கில் சனி இருப்பார், கிழக்கில் சுக்கிரன் இருப்பார், சென்ட்ரலில் தான் சூரியன் இருப்பார். இதைத்தான் நான் மீண்டும் சொல்கிறேன். இதை ஒன்றை மட்டும் நீங்கள் மனசில் உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா இந்த செகண்ட்லேருந்து நீங்களும் வாஸ்து நிபுணரே. நான் ஸ்ட்ராங்காக அடித்தே சொல்லுவேன், மாற்றமே இல்லை. அப்போ நீங்கள் ஒருத்தர்கிட்ட போகிறீங்க அப்படின்னா பொதுவாக நம்ம என்ன சொல்கிறோம், வடகிழக்கில் சுத்தவத்தமாக இருக்கணும், தண்ணி தேங்கி நிற்கணும், அசுபம் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த இடம் மழை தண்ணியெல்லாம் தேங்கி வரணும், கிணறு வெட்டணும், போர் போட்டணும்னு சொல்கிறோம். ஏன்? இந்த பூமியோடைய ஒட்டுமொத்த பகுதியில் இந்த வடக்கு கிழக்கு வடகிழக்கு என்றக்கூடிய இந்த பகுதி 23 டிகிரி சாய்வான நிலையில் இருக்குது. புரியுதுங்களா? இந்த இதை எடுத்துக்கங்க. இப்படி இந்த பூமிக்குள்ளே இந்த வடகிழக்கு மூலை தான் இந்த 23 டிகிரி இப்படி சாஞ்சு இருக்குது. அப்போ இப்படி வடகிழக்கு மூலை சாஞ்சிருந்தால் மழை பெஞ்சால் தண்ணி எங்கே வரும்? வடக்கு கிழக்கில் தான் வரும். அப்போ வடக்கு கிழக்கில் தண்ணி வந்தால் அந்த தண்ணி எங்கே நிற்கும்? வடகிழக்குலேயே தான் நிற்கும். அப்போ தண்ணி இருக்கிற பக்கத்தில் போர் போட்டால் தண்ணி வருமா? தண்ணி இல்லாத பக்கம் போர் போட்டால் தண்ணி வருமா? அப்போ வடக்கு கிழக்கு வடகிழக்கு அப்படிங்கக்கூடிய பகுதி இயற்கையாகவே 23 டிகிரி பள்ளமாக இருக்கிறனால இந்த மழை இந்த உலகத்தில் எங்கே பெஞ்சாலும் அந்த பூமியோடைய வடக்கு கிழக்கு பகுதி பள்ளமாக இருக்கக்கூடிய காரணத்தினால நம்ம வீடு வடக்கு கிழக்கு எப்பயுமே பள்ளமாக இருக்கணும்னு சொன்னது அதனால தான். போர் போடணும்னு ஏன் சொன்னாங்கன்னா, இந்த பள்ளமாக இருக்கக்கூடிய பகுதியில் தண்ணி தேங்கி நிற்கும், அங்கே போய் போர் போட்டேன்னா தான் உனக்கு தண்ணி வருங்கிற காரணத்தை சொன்னாங்க. ரெண்டாவது, தண்ணி தொட்டி ஏன் அந்த மூலையில் கட்டணும்னு சொன்னாங்கன்னா, அதுவே பள்ளமான பகுதி, அங்கே தொட்டி கட்டினா தான் தண்ணி நிற்கும்னு சொன்னாங்க. இதுதான் காரணம். புரியுதுங்களா? வடகிழக்கு மூலையில் ஏன் தண்ணி தொட்டி போர் போடணும்னு சொன்னாங்கன்ட்டு.